இந்த ராணுவம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ரெண்டு தரப்பா பேசுறாங்க சார். ஒன்று வந்து ராணுவம்ங்கிறது நல்லது அப்படின்னு ரொம்ப உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க. இன்னொன்று ராணுவம் மோசமானது அப்படின்லாம் வைக்கிறாங்க. முதற்கட்டமா ஒரு சாமானியனா இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எந்த ஒரு துறையும், எந்த ஒரு தொழிலும், எந்த ஒரு ஈவெண்ட் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வும் பப்ளிக் ஃபோரமில் வந்துருச்சுன்னா அதுக்கு ரெண்டு தரப்பான ஒப்பீனியன்ஸ், இரண்டு தரப்பான ஒரு கண்ணோட்டங்கள் இருக்கும். இதை சைனீஸ் ஃபிலாசபியில் இன் யாங் அப்படிம்பாங்க. இரவு இருந்தால் பகல் உண்டு, பகல் இருந்தால் இரவு உண்டு. அதே மாதிரி இராணுவம் பொது சேவையில் வரும்போது இராணுவத்தால் அனுகூலமான மக்கள், அனுகூலமான சொசைட்டி என்ன செய்யும்? இராணுவத்தை ஆகா ஓகோன்னு தூக்கி வச்சு பிடிக்கும். ஆனால் அதே இது இராணுவம் சில வேலைகளை செய்யும்போது அது வந்து தன்னுடைய கடினமான விஷயங்களை நடைமுறைப்படுத்தும் போது அதனால் அஃபெக்ட் ஆனவங்க வந்து அதை வந்து ஒரு டெமோனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் 21ஆவது நூற்றாண்டுகளில் வந்து இராணுவம்ங்கிறது வந்து ஒரு மிக்சட் ரியாக்ஷன், எமோஷனல் ரியாக்ஷனை ஆல்வேஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது.